ஸோ அப்பா வந்து ரொம்ப எப்பயுமே சொல்கிறேன், நான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் எனக்கு அடுத்ததுலேருந்து டெய்லி மார்னிங் 6 மணிக்கு அப்பா எழுந்திருப்பார். 6:30 மணிக்கு காஃபி போடுவார். என்ன என் தங்கச்சியை என் அம்மாவை எழுப்பி உட்கார வச்சு காஃபி குடிச்சிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருப்போம் 1/2 hour. அப்புறமா தான் அடுத்த வேலைக்கு நான் பார்க்க ஆரம்பிப்போம். இது ரெகுலராக 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. நான் வளர்ந்த வரைக்கும் தான் நடந்துச்சு வீட்டில். அம்மா இறந்து போகிற மொமெண்ட் வரைக்குமே டெய்லி அப்பா காஃபி அப்பா தான் போடுவார். அந்த அளவுக்கு அப்பா வந்து அம்மா மேலே எங்கள் மேலெலாம் கேரிங்காக இருப்பார். பெருசாக பேச மாட்டார். ரொம்ப அமைதியான ஒரு பர்சன் அவர். 31 வரைக்குமே ப்ரோ ஒன்றும் பெருசாலாம் நம்ம ஏர்ன் பண்ணல இல்லையா. அந்த டைமில் அம்மா வந்து நீ வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படிலாம் கட்டாயப்படுத்தவே இல்லை. ஸோ நான் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் வந்து எங்கள் அம்மா. அதுக்கப்புறமா தான் இவங்க எல்லாமே வருவாங்க. ஒரு இடத்துல கூட நீ வேலைக்கு போய் தாண்டா ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினே இல்லை. எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை பிறக்குது இல்லை, அந்த குழந்தைக்கான செலவு கூட எங்கள் அம்மா தான் பார்த்தாங்க. அந்த மொமெண்ட் எங்கள் அம்மா தான் பார்த்தாங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது தான் ஒரு அம்மா மட்டும் எங்கள் லைஃப்பில் கரெக்டாக அமைஞ்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படி இருந்தாலும் சரி தான், நமக்கு திறமை இருக்குது திறமை இல்லை, டசன்ட் மேட்டர், கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஜெயிச்சிருவோம்.